அவரை நாம் நிமிர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம், வியந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு கோணத்திலும் அவர் ஒரு பெரு வியப்பாக நமக்கு தோற்றமளிக்கிறார். நாம் கண்டு வியந்தது எல்லாவற்றையும் விட ஒன்று. அவர் சங்கத்தமிழ் படைத்தார், இலக்கியவாதிகள் வியந்து பார்க்கிறார்கள். குறளோவியம் படைத்தார், எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் இப்படியா என்று வியந்து பார்க்கிறார்கள். கவியரங்க மேடைகளில் அவர் அப்படியே அங்கேயே அமர்ந்து கவிதைகளை புனைந்து அந்த இடத்திலேயே படிக்கிற ஆளுமை பெற்றவராக கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக விளங்கினார். கவிஞர் குழாம் அவரை வியப்பாக பார்க்கிறது. வள்ளுவர் கோட்டம் அமைத்தார், வானுயர வள்ளுவருக்கு சிலை எழுப்பினார். வரலாற்றியல் வல்லுநர்கள் பலரும் அவரை வியப்பாக பார்க்கிறார்கள். வான் உள்ள வரையில், வள்ளுவன் சிலை உள்ள வரையில் கலைஞரின் புகழ் நிலைத்து நிற்கும். எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள், ஆனால் கலைஞர் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய பல சாதனைகளை செய்திருக்கிறார். விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார், அதனால் அது விவேகானந்தர் பாறை. எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலையிலே விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம், அதை சீண்ட வேண்டாம், அதை தொட வேண்டாம். நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வானுயர வள்ளுவருக்கு சிலை எழுப்புவேன். இப்போது ஒரு கோட்டுக்கு பக்கத்திலே பெரிய கோடு போட்டால் பழைய கோடு சின்ன கோடாகிவிடும் என்பதை போல விவேகானந்தா இல்லத்தை அவர் சீண்டவில்லை, தொடவில்லை. உன் அரசியலை நான் தகர்க்கவில்லை, ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானுயர வள்ளுவருக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார். அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் வள்ளுவன் மீது உள்ள பற்று அல்ல, சனாதன சக்திகளின் அரசியலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் என்கிற நடவடிக்கையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர், அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான், வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான். வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறார். யார் இந்த சிலையை நிறுவியது, ஏன் நிறுவினார்கள், இந்த சிலை யாருடைய சிலை, இவர் பெயர் என்ன, இவருடைய புகழ் என்ன, இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது. வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் கலைஞர். இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார், வீழ்த்தினார். எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று எனக்கு இருந்த பெரும் வியப்பை சொல்லுகிறேன். எந்த தலைவர்களும் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறை தலைமுறையாய் பிரயோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பின் மிக உச்சமான ஒரு அடையாளம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள, மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எண்ணி வெட்கப்பட வேண்டிய ஒரு அடையாளம். இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் சேரி இந்தியாவாகவும் ஊர்த்திரு இந்தியாவாகவும் இருக்கிறது. ஒரே ஊராக இல்லை. அந்த ஊருக்குள்ளே போனால் ஊருக்கு 2 இடம் இருக்கிறது, ஒன்று ஊர்த்திரு, இன்னொன்று சேரி. ஆனால் பொது பெயர் ஒரு பெயர் தான். அதுவும் அங்கனூர் தான், இதுவும் அங்கனூர் தான். ஆனால் அதற்கு பெயர் ஊர் தெரு, இதற்கு பெயர் சேரி தெரு. எந்த கிராமமும் ஒரே கிராமமாக இல்லை, இரட்டை கிராமங்களாக இருக்கின்றன. இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது. ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோனார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு, இதுவெல்லாம் செட்டியார் தெரு, இதுவெல்லாம் நாடார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு இருக்கும். பக்கத்தில் அதுல இருந்து தொடங்கும் கோனார் தெரு. அந்த தெருவெல்லாம் கோனார் தெருவாக இருக்கு. இப்படி ஒரு டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர், கிராம அமைப்பு முறை எப்போது தோன்றியது, ஏன் தோன்றியது, யாரால் தோன்றியது,
இந்தியா முழுவதும் ஒரே மன்னன் ஆளவில்லை. எப்படி இது ஒரே மாதிரியான கிராம கட்டமைப்பு உருவானது? இந்தியா முழுவதும் ஒரே ராஜ்யம் இருந்ததில்லை. எப்படி இது உருவானது? மனிதர்களுக்கிடையே இப்படி எப்படி வாழிடம் வேறு வேறாக இருக்கிறது, தெரு வேறு வேறாக இருக்கிறது. ஒரு ஊருக்குள்ளே பரியேறி தெரு தனியாக இருக்கிறது, வண்ணான் தெரு தனியாக இருக்கிறது. அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. அவர் சேரியில் பிறக்கவில்லை, சேரியில் பிறந்த இழிவு இல்லை, அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை, அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை. சாதிய பாகுபாடு எல்லோருக்கும் உண்டு வேறு. ஆனாலும் அவர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமங்களை அழிக்க முடியாது, இவர்களை ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்ல முடியாது. சேரியிலே இருப்பவர்கள் எல்லாம் ஊர் திருவிழை குடியேற்ற முடியாது, ஊர் திருவிழை இருப்பவர்கள் எல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்க கட்டம், அது ஒரு களம். அது எந்த தலைவர் இந்தியாவில் இதை சிந்தித்திருக்கிறார்? எந்த முதலமைச்சர் இதை சிந்தித்திருக்கிறார்? பெரியார் நினைவு சமத்துவபுரம். எதற்காக? எல்லாம் சேர்ந்து வாழுங்கள். சாதி அடிப்படையில் பிரிந்து தெரு தெருவாக சிதறி கிடக்க வேண்டாம். ஊர் தெரு சேரி என்று பிரிந்து கிராமங்கள் கிடக்க வேண்டாம். சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உணவியல் இந்த பொது உணவியலாக இங்கே மலர வேண்டும். ஒரு புதிய தலைமுறை எப்படி உருவாக வேண்டும். சேர்ந்தே வாழ முடியாது என்கிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. கலந்தே வாழ முடியாது என்கிற நிலை இருக்கக்கூடாது. சேர்ந்து வாழ வேண்டும், கலந்து வாழ வேண்டும், எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். அதற்கான ஒரு பொது உளவியலை உருவாக்குவதற்கு சிந்தித்த ஒரு புரட்சியாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர், சமூக புரட்சியாளர். அதுதான் என்னை அடிக்கடி அவரை பற்றி சிந்திக்க தூண்டும். எப்படி இதை அவர் யோசித்தார், சிந்தித்தார்? எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கி இருக்கிறார். கல்வி தளத்தில், பொருளாதார தளத்தில், அனைத்து தளங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பிறரால் போற்றப்படுகிறது, பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஆதாரங்களோடு இருக்கிறது. அருமை தோழர்களே, முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த பார்வைதான், இந்த சிந்தனை தான், இந்த அணுகுமுறை தான் காலத்திற்கும் இருக்கும். அவருடைய புகழ் இங்கே நிலைத்திருக்கும். அவர் கண்ட கனவு சமத்துவபுரங்களின் ஊடாக அவராலேயே அது நிறைவேற்றப்பட்டது என்றாலும் கூட அது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். எல்லோரும் அரசமைப்பு சட்டத்தின் வகுப்புறையில் இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற சொற்களை மட்டும் படித்துவிட்டு நாம் இவைதான் நம்முடைய கோட்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்காக தனக்கு கையிலே கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எத்தனையோ திட்டங்கள், குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே. எல்லாவற்றையும் விட என்னை மிகவும் ஈர்த்தது, வியப்புக்குள் ஆழ்த்தியது சமத்துவப்புற திட்டம் தான். தோழர்களே, நாம் அனைவரும் முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம். அதுவே கலைஞருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நாளை நடைபெறவிருக்கிற வாக்கு எண்ணிக்கை 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சிக்கு முடிவு கட்டப் போகிற தீர்ப்பை வெளியிடுகிற ஒரு நாளாக அமையப் போகிறது. இந்தியா முழுவதும் புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போரில் நாம் வெற்றி பெறப் போகிறோம். மக்கள் அந்த தீர்ப்பை எழுதிவிட்டார்கள். நாளை அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த கருத்து கணிப்புகளை பற்றி எல்லாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். இன்னும் சில மணி நேரங்கள் நாம் பொறுத்திருப்போம். உண்மையான தேர்தல் முடிவுகள் நாட்டை மீட்கிற முடிவு, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முடிவு, மக்களால் எழுதப்பட்ட தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. நாளைக்கு இந்நேரமெல்லாம் நாம் மகிழ்ச்சியில் திளைக்கிற நேரமாக இருக்கும்.